காலையில எழுந்தோன்னு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு ஏதாச்சும் படிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க ஹீரான் கிட்ட கடைக்கு போயிட்டு வந்த ஜூனியர் பொண்ணு உன் ஆளு காலையில 6 மணில இருந்து கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்றாங்க. அதை கேக்குற ஹீரானும் இந்த ஹாவும் பையனுக்கு வேற வேலையே இல்லைன்னா நான் ஒன்னும் ஹாவும் சொல்லல, உனக்கு பிடிச்ச பூக்காரனை தான் சொல்றேன்றாங்க. உடனே ஹீரான் ஓடி போய் லைட்டா மூஞ்சி மட்டும் கழுவிட்டு கீழே ஷோவான் பாக்குறதுக்காக போறாங்க. இங்க இந்த ஜூனியர் பொண்ணு எனக்கு ஏற்கனவே உன்னையும் ஷோவானையும் பத்தி தெரிஞ்சிருந்தா நான் ஷோவான் மேல ஆசைப்பட்டிருக்கவே மாட்டேன்ட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. கட் பண்ணா கீழே வந்து ஷோவானை தேடிட்டு இருக்க ஹைரான ஷோவான் பின்னாடி இருந்து வந்து குட் மார்னிங் மேடம் நல்லா தூங்குனீங்களான்றான். நான் நல்லா தூங்கினேன், ஆனா சார் ஒழுங்கா தூங்கல போலயே, காலைல 6 மணில இருந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன்றாங்க. ஆமா ஆமா ஏதோ தூங்கினேன், எனக்கு அர்ஜென்ட்டா உனக்கு முத்தம் கொடுக்கணும் போல இருந்தது ஹீரான், அதான் வந்துட்டேன்றான். எது அர்ஜென்ட்டா முத்தம் கொடுக்க போறியா? டே நான் இன்னும் பல்லு கூட தேய்கிறா, அப்படியே மூஞ்சி மட்டும் கழுவிட்டு வந்துட்டேன்றாங்க. அடியே நான் என்ன லிப் டு லிப்பா கேட்டேன், சும்மா கன்னத்துல ஒரு அழகான முத்தம்னா தோடா நான் பல்லு தேய்க்காம நானும் முத்தம் கொடுக்க மாட்டேன் உன்னையும் முத்தம் கொடுக்க விட மாட்டேன்றாங்க. உடனே ஷோவான் சரிமா போய் பல் தேய்ச்சிட்டு வாங்க நான் இங்கே வெயிட் பண்றேன்னா, ஆஹா எனக்கு இப்ப முத்தம் வேணாம் ஹக் தான் வேணும்ட்டு நான் உன்னை இப்படியே கட்டி பிடிச்சிக்கிறேன்ட்டு பக்கத்துல வந்து கட்டி பிடிக்கிறாங்க. ரொம்ப பண்றேடி நீ. சரி ஹீரான் உனக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிக்கும்ல, நான் பெரிய பெயிண்டர்லாம் இல்ல, இருந்தாலும் எனக்குள்ள தூங்கிட்டு இருக்க பெயிண்டர் லைட்டா ஆக்டிவேட் பண்ணி உனக்காக ஒன்னு கொண்டு வந்திருக்கேன்ட்டு ஒரு அம்ப்ரெல்லால பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து காட்டுறான். அதை பாக்குற ஹீரானோ டே பெயிண்டர் இல்லடா ஆர்டிஸ்ட்னு சொல்லு. அதான் சரி ஹீரான் எனக்கு இப்போ உடனே முத்தம் வேணும்ன்றாங்க. ஹீரானோ என்னடா குழந்தை சாக்லேட் கேக்குற மாதிரி ஆடம் பிடிக்கிற, சரி நம்ம 2 பேரும் காலையில வாக் போய் ரொம்ப நாள் ஆகுது போய் கிளம்பிட்டு வான்ட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. பீச்ல காலையில டைம்ல நம்மளுக்கு பிடிச்சவங்களோட ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மைண்ட்ல எந்த ஒரு தாட்டும் இல்லாம ஃப்ரீயா பேசிட்டே ஒரு லாங் வாக் போறதுலாம் சச் a பியூட்டிஃபுல் திங். அந்த மாதிரி இங்க ஹீரானும் ஷோவானும் போயிட்டு இருக்கும்போது உன்கிட்ட ஒன்னு கேக்குறேன் ஷோவான், நீ ஆனஸ்டா பதில் சொல்லணும், எப்பத்துல இருந்து உனக்கு என்ன பிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஷோவான் முதல் முறை உன்னை சலூன்ல பாக்கும்போது உன் முடிய வெட்டிட்டு இருக்கும்போது கண்ணை மூடுனா நீ மூடாம என்கிட்ட கேள்வியா கேட்டுட்டு இருந்த, அப்பெல்லாம் என்கிட்ட ஒரே கேள்வியா கேட்டுட்டு இருப்ப ஹீரான், ஞாபகம் இருக்கான்றான். ஞாபகம் இருக்கு சரி சொல்லு அப்பமே உனக்கு என்ன பிடிச்சிச்சானா? ஆமா ஏற்கனவே உன் முகமும் குரலும் தெரிஞ்ச ஒரு ஞாபகம், எனக்கு அப்பமே என்னோட இன்ட்யூஷன் சொல்லிச்சு என்னோட வாழ்க்கை ஃபுல்லா உன் கூட தான் இனிமேலுன்ட்டு. பாருடா ஏன் இவ்வளவு நாளா இதை என்கிட்ட சொல்லல ஷோவான்ட்டு ஹீரான் கேட்டா, கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லலாம்ட்டு இருந்தா நீ இப்பமே கேட்டன்றான். ஓஹோ சார் அப்படி வரீங்களா, உனக்கு ஒண்ணு தெரியுமா ஷோவான், நானும் ஃபர்ஸ்ட் உன்னோட குரல்ல தான் மயங்கி கண்ணை மூடாம திறந்து பேசிட்டு இருந்தேன்றாங்க. அது சரி ஓகே ஹீரான், இப்ப நான் உன்கிட்ட ஒண்ணு கேக்குறேன், நீ அதுக்கு ஆனஸ்டா பதில் சொல்லுன்னு. என் கூட இருந்த இவ்வளவு நாட்கள்ல நீ என்னைக்காச்சும் ஏன் இவன் கூட இருக்கும்ட்டு ரெக்ரெட் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்டா ஹீரான் ஆமான்ட்டாங்க. என்னடி சொல்ற, என்னைக்கு உன்னை ரெக்ரெட் பண்ற மாதிரி நடந்துகிட்டேன்னு கேட்டா, அன்னைக்கு அந்த பூ பூக்கும் பூத்தோன்னு என்ன எழுப்புடான்ட்டு உன்கிட்ட சொல்லி நம்பி தானே தூங்கணும் ஷோவான், ஆனா நீ என்கிட்ட அதை சொல்லாம மறைச்சிட்ட பாத்தியா, அதுதான் என்னோட லைஃப் டைம் ரெக்ரெட் பண்றாங்க. அதெல்லாம் கேக்குற ஷோவான், ஹே நீ இன்னும் அந்த பூ விஷயத்த மறைக்கலையா லூசே, நான் உன்கிட்ட அதை அப்பமே சொல்லி நமக்குள்ள அப்படி இப்படின்ட்டு ஏதாச்சும் நடந்துருந்துச்சுன்னா அது பியூட்டிஃபுல் தான், பட் என்னதான் இருந்தாலும் நம்ம யாருக்கும் எதுக்கும் பயப்படாம வீட்டுல நம்ம விஷயத்த சொல்லி பேரண்ட்ஸ் சம்மதத்தோட கல்யாணம் பண்ணி கணவன் மனைவியா ஒன்னா இருக்கிறதுல தான் உண்மையான சந்தோஷமே இருக்கு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியாடின்னு கேட்டா வா இப்பமே பண்ணிக்கலாம்ட்டு ஹீரான் ஷோவான ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாமா ஹைரான்ட்டு ஷோவான் அங்க இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு நைட்டுன்னு கூட பார்க்காம அவங்க 2 பேரும் மட்டும் தனியா போய் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஷோவான் ஹைரான் எந்த நிலையிலும் நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருப்பேன், என்ன உன் கணவனா ஏத்துக்க சம்மதமான்ட்டு ஹைரான் கையில கிஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு ஃபிளாரிங் போட்டு விட்டு, நம்ம லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களுமே ஹேப்பன்ஸ் ஃபார் a reason ஹைரான், நம்ம 2 பேரும் தான் கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க போறோம்னா எதுக்காக நான் என்னோட கடந்த காலத்துல ஒரு பொண்ணை நேசிச்சிருக்கணும், எதுக்காக கடவுள் உனக்கு கேன்சரை கொடுத்திருக்கணும், அண்ட் இந்த விஷயம்லாம் நமக்கு ஏன் கல்யாணத்துக்கு
முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. எல்லாமே ஹேப்பன் ஃபார் a reason ஹீரான். நம்ம வாழ்க்கையில எவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் வந்தாலும் கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் எல்லாத்துலயும் எந்த ஒரு சகிப்புத்தன்மையும்லாம் இல்லாம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டுலாம் இருந்துடுறோம்னு இல்லாம ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு அழகான வாழ்க்கையை வாழணும். என்னோட கடைசி வரைக்கும் நம்ம வாழ்நாளோட இறுதி நாள் வரைக்கும் ஒரு அழகான வாழ்க்கையை பில்ட் பண்றதுக்கு சம்மதமான்ட்டு கேக்குறான். ஹீரானோ சிரிச்சுட்டு தலையாட்டிட்டு என்ன ஆச்சு ஷோவான் உனக்கு ஒரே பிஎல் சொல்லிட்டு இருக்கேனா? அடியே என்னடி நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் பிஎல்ன்ட்ட. சரி சரி அழாத, ஆனா நான் இந்த கல்யாணத்தெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்பா, என்ன உன்னோட ஊருக்கு கூட்டிட்டு போய் நிஜமான கல்யாணம் பண்ணிக்கோ ஷோவான்ன்றாங்க. சரிங்க மேடம் அப்படியே ஆகட்டும், நீங்க செமஸ்டர் எக்ஸாம்லாம் முடிச்சிட்டு வாங்க, அது வரைக்கும் நான் ஊர்ல போய் உனக்காக காத்துட்டு இருக்கேன்னா. ஆமா ஷோவான் எக்ஸாம் மட்டும் முடிக்கிறதுல உடஞ்சு போன என்ன நீ சரி செஞ்சுட்டு, ஆனா ஹாவும் அம்மாவும் உடஞ்சு போயிருக்காங்கடா, அவங்கள நான் போய் சரி செய்யணும்ட்டு ஃபைனல் எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சிட்ட பிறகு ஷோவானோட ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஹாவும் ஏர்போர்ட்ல பார்க்க வராங்க. அன்னைக்கு நான் உன்னை காதலிக்கிறதா போய் சொல்லிட்டேன்டா, என்ன மன்னிச்சிடு, எனக்கு அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில வேற வழி தெரியலடா, நம்ம ரெண்டு பேரும் சின்ன வயசுல இருந்து முக்காவாசி டைம் ஒன்னா வளர்ந்துருக்கோம், சோ கண்டிப்பா நீ என்ன புரிஞ்சுப்ப, ஒரு நாள் நானே இதை உனக்கு சொல்லலாம்ட்டு தான் காத்துட்டு இருந்தேன்றாங்க. அதையெல்லாம் கேட்கிற ஹீரான் கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒன்னும் இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும், அன்னைக்கு பார்ட்டில எல்லாரும் முன்னாடியும் அந்த பையன் உன்னை புடிச்சு இழுத்துட்டு போனான் இல்லையா, அப்பவே நான் ஜாங் கிட்ட நடந்த எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் ஹீரான், அவ்வளவுதான் சொன்னா. ஹீரான் அதேதான் ஆகும், எனக்கும் நீ சந்தோஷமா இருக்கணும், உனக்கு என் மேல இருந்தது காதல்லாம் கிடையாது, இன்ஃபேக்ட் காதல்ன்ற ஒண்ணு இல்லவே இல்ல ஆகும், நாம தான் காதல்ன்ற பேரை பயன்படுத்தி சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பழகிட்டு இருக்கோம், வாழ்ற வாழ்க்கையில தான் காதல்ன்றது இருக்கு, அதை நம்ம தினமும் சொல்லிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்ல, நம்ம அப்பா அம்மா என்ன டெய்லியும் நான் உன்னை காதலிக்கிறேன் நான் சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் ஒரு உணர்வு ஆகும், வாழ போற வாழ்க்கையில தான் அதெல்லாம் சுவைக்க முடியும்னு சொல்லி கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முறை கட்டி பிடிச்சி, எனக்கு ஷோவான் கிடைச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையிலயும் உனக்கு பிடிச்ச பொண்ணு ஒருத்தி வருவா, குட் திங்ஸ் டேக்ஸ் டைம் அப்படின்னு சொன்னா அந்த குட் டைம்லாம் நீ ஃபர்ஸ்ட் கேன்சர்ல இருந்து சரியாயிவாமா அப்புறம் வரட்டும்னு சொல்றான். டேய் நான் திரும்பி வந்தாலும் வராட்டியும் ஸ்டார்ட் யோர் லைஃப் டா, உன்னே ஏமாத்திட்டு இருக்காத, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் உன் முடிவுப்பா, நான் எதுவும் சொல்றதுக்கு இல்ல, ஆனா என்ன நினைச்சுலாம் உருக்கிட்டு இருக்காத, நான் இப்போ நேரா ஷோவான கல்யாணம் பண்ணிக்க தான் போயிட்டு இருக்கேன்ட்டு கிளம்பிடுறாங்க. ஃபைனலா ஹீரானுக்கும் ஷோவானுக்கும் நிஜமாலே கல்யாணம் ஆக போகுது. சைனீஸ் ட்ரெடிஷன் வேல ஹீரான் சைனீஸ் ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ல சும்மா தகன்னு மின்னிட்டு இருக்காங்க. ஷோவானே ஹீரான் செம்மையா இருக்கடே இன்னைக்குன்றான். அடே என்ன வெளியே வெக்கப்படம் வைக்காதடா, உனக்கு ஒண்ணு தெரியுமா ஷோவான், நான் இப்போ எப்படி இருக்கணும் அதுக்கு முழு காரணம் நீதான், நீ மட்டும் இல்லனா நான் இப்பவும் என்னோட ரூமுக்குள்ள உட்காந்து நைட்டு ஃபுல்லா அழுதுட்டு தான் இருந்திருப்பேன். என்னைக்கு உனக்கு எனக்கு கேன்சர்னு தெரிஞ்சும் நாளைக்கு நான் இருப்பேனா மாட்டேனா ஒரு கேள்விக்குறி இருக்கும்போது என்னோட அம்மா கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பர்மிஷன் கேட்டு இப்போ என்ன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறல்ல, ஐ ஃபீல் கம்ப்ளீட் ஷோவான், என்னோட லைஃப் பர்பஸே பூர்த்தி ஆயிடுச்சு, ஐ ஃபீல் சோ கிராட்டிடியூட் ஃபார் யூ ஷோவான், என்ன அப்படியே அக்செப்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டான்றாங்க. ஷோவானோ வாய மூடு ஹீரான், எனக்கெல்லாம் ஒன்றும் கிராட்டிடியூட் தேங்க்ஸ் எல்லாம் தேவையில்ல, நம்மள சேர்த்து வச்ச நேச்சருக்கும் கடவுளுக்கும் வாழ்நாள் முழுக்க தேங்க் பண்ணலாம்ட்டு ரெண்டு பேரும் மனசார சந்தோஷமா கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் முடிஞ்ச கையோட ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு ஸ்னோஃபால் இடத்துக்கு வராங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டே ஹீரானுக்கு யூஎஸ் பிளைட். அப்ப ஷோவான் நானும் கூட வரனே ஹீரான், நான் உன்னை பாத்துக்கிறேன்னா, டே அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நான் என்னோட அம்மாவே கூட வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்னோட அம்மா ஹாவும்லாம் என்னை எப்படி பாத்துப்பாங்க தெரியுமா, ஹாவும்லாம் நான் அவனை எவ்வளவு ஹர்ட் பண்ணாலும் தாங்குன்னு தாங்குவான். அம்மாவை வர வேண்டாம்னு சொன்னோன்னு ஜாங் ஒத்த காலில் வரேன்னா அவனுக்கு அவன் கவலை என் அம்மாவோட கையை பிடிக்கணும்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ போதும்டா சாமி, என் கூட யாருமே வர வேண்டாம், நான் தனியாவே போயிட்டு சரி ஆயிட்டு வந்தா வரேன், வராட்டி அப்படியே போறேன், என்ன காரணம் காட்டி யாரும் அவங்க லைஃப்ல சந்தோஷமா இருக்க மறந்துடாதீங்கடா, அது என்னோட அம்மாவா இருக்கட்டும், ஹாவா இருக்கட்டும், ஜாங்கா இருக்கட்டும், நீயா கூட இருக்கட்டும் ஷோவான், எனக்கு மட்டும் ஆசையா நான் என்னோட லைஃப்ல இப்படி எல்லாம் நடக்கணும்ட்டு நடந்துடுச்சு, இப்ப நான் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும், நான் தனியா போய் ஃபைட் பண்ணிட்டு வரேன், என்ன காரணம் வச்சு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க மறந்துடாதீங்க, உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்குல்ல, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழுங்கன்ட்டு என்னோட அம்மா கிட்டயும் ஜாங் கிட்டயும் சொல்லிட்டு வந்துட்டேன் ஷோவான்ன்றாங்க. ஆனா ஜாங்கும் அவங்களோட அம்மாவும் என்னதான் ஹீரான் இப்படி பெரிய மனுஷி மாதிரி பேசிட்டு போனாலும் அவ உடம்பு சரியாகி ரிட்டர்ன் வந்துட்ட பிறகு எதுவா இருந்தாலும் நம்ம யோசிக்கலான்ட்டு அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. இதையெல்லாம் ஷோவான் கிட்ட சொல்லிட்டு இருக்க ஹீரான், நீ என் கூடவே எப்பயும் இருக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா எனக்கு கேன்சர்ன்ற விஷயம் நான் எப்பவும் உன்கிட்ட சொல்லியிருப்பேன் ஷோவான், ஆனா ஏன் சொல்லனா லைஃப்ல எந்த உறவா வேணா இருக்கட்டும் ஒரு நாள் கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சகிச்சுட்டு வாழணும்னு நினைச்சு யாருமே வாழ்ந்துடக்கூடாது ஷோவான், குறிப்பா பொண்ணுங்களுக்கு அது என்ன சாபக்கேடாடா, எத்தனை பொண்ணுங்க அவங்க வாழ்க்கையை சகிச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா, நான் வாழ்க்கையில கத்துக்கிட்ட ஒரு விஷயம் இது ஷோவான், ப்ளீஸ் என்னோட டெசிஷனை ரெஸ்பெக்ட் பண்ணு, நான் தனியா போயிட்டு ஃபைட் பண்ணிட்டு வரேன், கண்டிப்பா உனக்காக வரேன்றாங்க. போயிட்டு வா ஹீரான், நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன், நீ சொன்னதை தான் நான் திரும்பி சொல்றேன், வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம சந்தோஷமா வாழ்ந்தாதான் வாழ்றதுக்கான அர்த்தமே இருக்கு. ட்ரீட்மெண்ட் அப்புறம் மத்த இருக்கிற ஃப்ரீ டைம்ல எல்லாம் ரூம்லயே அடைஞ்சிருக்காத ஹீரான், எக்ஸ்ப்ளோர் த பிளேசஸ், என்ஜாய் பண்ணு, ஒவ்வொரு நாளும் ஃபுல்லஸ்டா ஹாப்பியா இரு, நானும் இங்க என்னோட கார்டன்ல எனக்கு பிடிச்ச பூக்களோட சந்தோஷமா தான் இருப்பேன், ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, எனக்கு ரொம்ப பிடிச்ச பூ நீ, அதனால என்ன ரொம்ப நாள் காக்க வச்சிடாம சீக்கிரமா வந்துரு ஹீரான்னு சொல்லி நான் முதல்ல உன்னை பேர் சொல்லி கூப்பிட்ட கார்டன்ல உனக்காக தினமும் காத்துட்டு இருப்பேன்னு சொல்லி சந்தோஷமா போயிட்டு வா ஹீரான் ட்ரீட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறான். ஹீரான் ட்ரீட்மெண்ட்டுக்கு
போய் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஷோவானை பார்க்க போறோம். அப்ப யாரோ ஒருத்தர் ஷோவானோட வீட்டுக்கு வந்து, சார் என்ன சார் இந்த ஃபிளவர் ஆர்ட்டை இவ்வளவு அசால்ட்டா செவுத்துல மாட்டி வச்சிருக்கீங்க, உலகத்துல இருக்கிற எல்லா மியூசியமுமே 100 கோடி கொடுத்து வாங்க தயாரா இருக்கிற ஆர்ட் சார் இது, அப்படி என்ன இதுல இருக்குன்ட்டு ஷோவான் யோசிக்கும் போது ஆரம்பத்துல அவன் கிட்ட ஹீரான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. ஹீரான் சொன்னது மட்டும் இல்ல, ஹாவோட அங்குளுமே இந்த ஆர்ட்டை பார்த்து ஷாக் ஆனாரு. அப்ப ஷோவான் அந்த ஆர்ட் பீஸை கலட்டி இது வரைஞ்சது யாருன்னு கேட்டா ஹீரானோட அப்பான்னு தெரிய வருது. அவர் சாகுறதுக்கு முன்னாடி நாள் வரைஞ்ச ஆட்டம் இது. எவன் ஒருத்தன் பூவையே மென்மையா பாத்துக்கிறானோ அவன் பெண்மையை காயப்படுத்திட மாட்டான் அப்படின்னு வரைஞ்சு இதை மியூசியங்களுக்கு எல்லாமே கொடுக்காம அவரே ரோட்ல வந்து சீப்பான விலைக்கு ஷோவான் கிட்ட வித்துட்டு போயிருக்காரு. அந்த டைம் பார்த்து ஹீரான் ஒரு நாள் ஒரு பூ பூக்கோன்னாங்க இல்லையா, அதுல ஒரு பூச்செடி இப்ப பூக்குது. அதை பார்த்து ஷோவான் கதறி கதறி அழுது எப்ப ஹீரான் வருவ அப்படின்னு ஹீரானை ரொம்ப மிஸ் பண்ணி வீட்டுல இருந்து கிளம்பி கார்டனுக்கு வரான். இப்படிதான் ஷோவான் ஒரு வருஷமா அவனோட நாட்களை கடந்துட்டு இருக்கான். அன்னைக்குன்னு பார்த்து சடனா தூரத்துல இருந்து ஷோவான்ட்டு ஒரு குரல். யாரான்னு பார்த்தா நம்ம ஹீரான் ட்ரீட்மெண்ட்டை எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு அவங்களோட அம்மாக்கும் ஜாங்குக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஷோவானை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. என்ன ஷோவான், நான் வரமாட்டேன்ட்டு பயந்துட்டியா? உனக்காக நான் சாவையே ஃபைட் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஷோவான். எனக்கு அர்ஜென்ட்டா இப்பவே உன்ன மாதிரி ஒரு கேர்ள் பேபி வேணும்ன்றாங்க. அடியே அதுக்கு முன்னாடி உன் அம்மா ஜாங்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு பாக்கலாம்னா, ஹே நான் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமே பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன்டான்றாங்க. பாருங்கல்ல ஹீரான் அப்ப எனக்கும் அர்ஜென்ட்டா உன்ன போலவே ஒரு பாய் பேபி வேணும்னு சொல்லி கட்டி பிடிக்கிறான். அப்படியே சீரியஸையும் முடிக்கிறாங்க. வாழ்க்கையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும் கைஸ், சோர்ந்து உட்காந்துராதீங்க, எல்லாத்துலயும் இருந்து மீண்டு வரலாம். நான் உங்கள் அமான்.